கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். வாசிப்போம். சங்கீத மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 16வது வசனத்தை வாசிப்போம். 16. இதில் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பு பிரகாசிக்கப்படுவது. செவிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே என்று நம்ம துதிக்கிறோம். விளையாடப்பட்ட சபை கூடிவர ஆசீர்வதிக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கு. இன்னைக்கு வளர்ச்சியை குறித்து பார்க்க போறோம். என்பது ஒரு வளர்ச்சி இருக்கணும். அதாவது இருந்தது மாதிரியும் இருக்கிறது கருத்தா வாழ்க்கை கிடையாது. அது உலகத்திலே இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட வர வேண்டிய அவசியம் கிடையாது. வருத்தத்துல இருந்தோம், கவலையில இருந்தோம், வேதனையில இருந்தோம், துயரத்துல இருந்தோம், துக்கத்துல இருந்தோம், கடன்ல இருந்தோம், அதுல செத்து போயிடலாமன்ற சூழ்நிலையோட இருந்தோம். அந்த நேரத்துலதான் ஆண்டவர் அழைக்கிறாரு. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றார். அப்ப துயரப்பட்ட துக்கப்பட்டவர்களை ஏன் அழைக்கிறாருன்னு சொன்னா, துயரத்திலிருந்து விடுவிக்கத்தான் அழைக்கிறார். அல்ல இல்லையா? அப்ப அவரிடத்துல அவருக்காக வாழுகிற நீங்களும் நானும் ஏழைகளாக கோழைகளாக வாழ்ந்தோம்னு சொன்னா அது வளர்ச்சி கிடையாது. அது இயேசுவை மேலும் நம்ம அசிங்கப்படுத்துறதுக்கு அடையாளம். கல்வாரி பாடுகளை அசிங்கப்படுத்துறதுக்கான ஒரு அடையாளம். இப்போ ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, வியாதியா இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க சிலுவை என்ன செய்யல, அறியல. வறுமையில இருக்கிறீங்களா, தரித்திரத்துல இருக்கிறீங்களா அப்படின்னா நீங்க இன்னும் இயேசுவை அறியல. நீங்க இன்னும் கடன்ல ஏழைகளா தரித்திரத்துல இருக்கிறீங்களா, இன்னும் நீங்க சத்தியத்தை அறியவில்லை. வேதனையான காரியம் அப்படின்ற யோவான் சுவிசேஷம் 8:32 இப்படியாக சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லையா? அப்ப சத்தியத்தை அறியும் போதுதான் நமக்கு கடன்ல இருந்த விடுதலை, கண்ணீர்ல இருந்த விடுதலை, வியாதியில இருந்த விடுதலை, பாவத்திருந்த விடுதலை, சாபத்திருந்த விடுதலை, துன்பத்தில இருந்த விடுதலை, பொய்யிலிருந்து விடுதல, அக்கிரமத்திலிருந்து அநியாயத்திலிருந்தும் நமக்கு விடுதலை உண்டாகும். எப்போது? சத்தியத்தை அறியும் போது. சத்தியம் என்றால் என்ன? இயேசு. இயேசு என்றால் என்ன? சத்தியம். அவர் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தை இயேசாக இருக்கிறது, இயேசு வார்த்தையாக இருக்கிறார். கரணதடி கத்திரம். அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை அறியும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு மகிமை உண்டாகும். தியானம் இருக்கிற மக்கள் எத்தனை வாய்க்கும் அதை செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அல்ல இல்லையா? காரியத்திலையும் ஒரு ஆசீர்வாதம். அதான் தேவனுடைய வாழ்க்கை, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதான் அன்பான வாழ்க்கை. எல்லா விதத்திலுமே வெற்றி வர வேண்டும். எல்லா குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு வேலை செய்யற காரியமா இருக்கட்டும், ஒரு தொழிலா இருக்கட்டும், ஒரு வியாபாரமா இருக்கட்டும், ஒரு கம்பெனியா இருக்கட்டும், எதிர்காலமா இருக்கட்டும், எல்லாம் வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ அப்போஸ்தலர் பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க. கொரிந்தியர் சபையில் அவர் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு பாருங்க. 2 Corinthians எடுத்துக்கொள்வோம். 2 Corinthians வேகமா எடுத்துக்கொள்வோம். 2 Corinthians 2:14 சிறக்க பண்ணி எங்களை அறிகிற அறிவின் வாசனையை தோத்திரம் எல்லாம் உண்மை. கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் வெற்றியா, எப்பொழுதும் வெற்றி. காலையா இருந்தாலும் சரி, மதியமா இருந்தாலும் சரி, இரவா இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப இன்னைக்கு வளர்ச்சியை குறித்து நம்ம பார்க்க போறோம். நம்ம வளரல அப்படின்னு சொன்னா
அது நல்லதில்லை, நமக்கும் நல்லதில்லை, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்லை, மற்றவங்களுக்கும் நல்லதில்லை. அதான் மத்திய 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 11வது வசனம் முதல் கேள்வியை மட்டும் வாசிக்கிறார். என்ன சொல்லுகிறாரு? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். கவனிக்கிறீங்களா? நீங்க பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு எதை சொல்லுது? உப்பு ருசி உள்ள வாழ்க்கையை குறிக்கும். ருசி உப்புல என்ன செய்ய முடியாது, நல்லா சாப்பிட முடியாது, டேஸ்டா சாப்பிட முடியாது. உப்புல விட கருவாடு என்ன செய்யும்? உப்பு போட்டு கருவாடு வச்சிருந்தா என்ன இருக்கும்? கெட்டு போகும். இல்லையா? அதிகமா போடுறோம், கெட்டு போகாம இருக்கிறது. சரியா? அப்ப போறாங்க, உப்புலதான் உணவுகள் தயாரிக்கிறாங்க. அப்ப உணவுல நம்மளை தணிக்கப்படுகிறது. அப்ப உலகத்துக்கு ஆசீர்வாதம். நீங்க இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். நம்ம இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். உலகத்துக்கு வெளிச்சமா இருக்குது. வெளிச்சப்ப நம்ம எப்படி இருக்கணும்? வெளிச்சத்துக்கு அப்போஸ்தலன் பவுல் இருக்கிறாரு. பேரு எபேசியர் 5ஆம் இருக்கும். எபேசியர் 5ல எழுதுறாரு பாருங்க. என்ன எழுதுறாரு? 8வது வசனம். முற்காலத்தில் நிலகருவார், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்கிறார். அடியாயத்தில் இருந்தோம். இப்ப நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள், வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். இங்க வெளிச்சமா இருக்கணும். நம்ம வாழ்க்கை இருளா இருக்கக்கூடாது. சரிங்களா? மத்தேயு 6ல் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு? மத்தேயு 6ல் 2 வசனம் வாசிப்போம் பாருங்க. 22 இருக்கும்ல. கண்ணாடி சரீரத்தின் கண் தெரியாத இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும், உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்பொழுது உன்னில் உள்ள வெளிச்சம் இருளில் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். இருளா இருக்கக்கூடாது. நம்ம பார்வை வெளிச்சமா இருக்கணும், நம்ம கண் வெளிச்சமா இருக்கணும், நம்ம இருதயம் வெளிச்சமா இருக்கணும். நம்ம வெளிச்சத்துலதான் வாழணும். பாவம் எங்க நடக்குது? வெளிச்சத்துல பாவம் செய்ய முடியாது. வெளிச்சத்துல பாவம் செய்ய முடியாது. இந்த மிருகங்கள், பிராணிகள், பாம்பெல்லாம் எங்க இருக்கும்? வீட்டுக்குள்ளதான் இருக்கும். வெளிச்ச போட்டு கிளம்பிடும், உயிரை கையில முடிச்சு ஓட ஆரம்பிச்சு. அப்ப பாவம் என்பது வெளிச்சம் வந்துருச்சுன்னா பாவம் விரட்டி ஓடும். இல்லையா? அந்த மாதிரி நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளால் வேண்டும், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளால் வாழ வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். வேலைகளாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை, வேண்டிய அவசியம் இல்லை, வியாதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பலவீனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கடன்ல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து உங்களுக்கும் எனக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இதை நம்பணும். அல்லையா? விசாரிச்சு சொல்லுவான், நீ வியாதியா இருக்கன்னு சொல்லணும். நம்ம சொல்லணும் சோமாயிட்டே அப்படின்னு சொல்லணும். அல்லையா? சோமாயிட்டு எப்ப சோமான? ஏசி எப்ப சிலுவையில தொங்குனாரோ அப்பவே நான் சோமாயிட்டேன். கரங்களை கட்டி கத்துறவங்க மட்டுமே. அல்லையா? இப்ப இல்ல, 2025ஆம் ஆண்டுக்கு முதல்ல எப்ப ஏசு சிலுவையில தொங்குனாரோ அப்பதான் உங்க தரித்திரம் முடிஞ்சு, உங்க வேதனை முடிஞ்சு, துயரங்கள் முடிஞ்சு. காரணம், எப்பொழுது நீங்க இயேசுவை நீங்க ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பொழுதே உங்களோட தரித்திரம் எல்லாம் முடிஞ்சது. அல்லையா? உலகத்திற்கு முன்பாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரியங்கள் சில மோசமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம். அது இனி வருகிற நாட்கள்ல ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு அதிகாரம், ஒரு அந்தஸ்து நமக்கு உண்டாகும். அது இயேசு நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து 14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்க மறைவாக வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்கள் கிறிஸ்தவர்களா, இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா, இவர்கள் நல்லா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு கண்ட துயரங்களை பார்த்து ஒரு மாதிரி நினைக்கலாம், இந்த துயரங்களை மேற்கொள்ளணும், இழப்புகளை மேற்கொள்ளணும், நஷ்டங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். சொல்லுங்க, இயேசு எனக்காக யாவையும்
செய்து முடித்திருக்கிறார். எனவே நான் பயப்படேன் சொல்லணும். அவரை பெரியவர் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் சொப்பனம் மிகவும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். நான் இன்னைக்கு சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த 2025 கடைசி மாசத்துல இருக்கிறோம். 2026 ஆண்டுல நுழையும் போது அந்த வருஷத்துல உங்களுக்கு கடனே இருக்காது. சாகம் தட்டிக்கு உங்களுக்கு கடனே வராது, கடனே இருக்காது, கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறார். நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காமல் இருப்பாய். நீ அநேக சாதிகளை ஆளுகை செய்வாய், அவர்களோ உன்னை ஆளுகை செய்ய முடியாது. கடன் உன்னை இனி ஆளுகை செய்ய முடியாது. கண்ணீர் உன்னை ஆளுகை செய்ய முடியாது. வறுமை, தரித்திரம், ரோகங்கள் எதுவுமே உன்னை ஆளுகை செய்ய முடியாது. இனி உனக்கு வெற்றியின் காலம். திறந்த வாசலை கர்த்தர் உனக்காக வைக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:8 சொல்லுகிறது, என் நாமத்தை மறுமைப்படுத்தி என் வசனத்தை கைவிட முடியாது. இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், அதை போக மாட்டான். அல்லேலூயா. நீ கையிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை கவலைப்படலாம், நான் இப்படி இருக்கிறேன், என் பிள்ளை ஒரு இடத்துல இருக்கு, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், என் சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, என் வேலை எப்படி இருக்கிறது, என் எதிர்காலம் எப்படி பண்ணுகிறார். 2026 ஆண்டுல ஒரு செழிப்பு உங்களை தேடி வருகிறது. அல்லேலூயா. ஒரு செழிப்பான வாழ்க்கை, ஒரு உயர்வான வாழ்க்கை, ஒரு கனமான வாழ்க்கை, ஒரு மகிமையான வாழ்க்கை உங்களுக்கு வருகிறது. அல்லேலூயா. வாழ்க்கை, ஒரு கனமான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை வர வேண்டும் போனால் நீங்கள் எப்படி உலகத்துக்கு பூமிக்கு உப்பு இருக்க முடியும், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க முடியும் என்பதை குறித்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். உயர்வு வரணுமுங்க, மேன்மை வரணும், கடன் இல்லாம வாழணும், செல்வ செழிப்பா வாழணும், இஞ்சி கணக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும், பாக்கெட்ல பணம் எப்பொழுதுமே இருக்கணும். அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும். இல்லையா? சண்டை நடக்கக்கூடாது, குடும்பத்துல சண்டை வரக்கூடாது. என்னது? குடும்பத்துல எப்பொழுது சண்டை போட்டா கர்த்தருடைய நாமம் வீழிலே தூசிக்கப்படும். சுத்துல இருக்கிறது போற புறஜாதி. என்னது? சண்டைன்னு போட்டா தெரியாம சண்டை கொடுக்கும். புறஜாதியானுக்கு தெரியுமா? நீ சண்டை போட்டு சச்சரவுல வாழ்ந்தா தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காது. ஜெபமே பண்ணாத. ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, வேதம் வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ ஆலயத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. உலகப்பட போயிடலாம். இல்லையா? சண்டை குடும்பத்தில் இருக்கக்கூடாது. இரண்டாவது, குறை சொல்லுதல் இருக்கக்கூடாது. நம்ம பிரசங்கம் பண்றோம், விசுவாச அறிக்கை பண்றோம், பாட்டு போடுறோம், இருக்கிறோம், வீட்டுக்குள்ள என்ன மேல எப்படி நடச்சு கீழே எப்படி நடக்குது, வித்தியாசம். ஆசீர்வாதம் கிடையாது, ஆசீர்வாதமே வராது. ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணமே இதுதான். குறை பேசக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, குறை பேச அநியாயம் பத்தி கூட குறை பேசக்கூடாது. என்னது? ஐயா அதை அப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படியா விளங்க மாட்டியா, வார்த்தை நம்ம வார்த்தை மாறணும். வலையில பேசக்கூடாது. குறை பேசுறதை நிறுத்துங்கள். சாய்ச்சி மேரு சொல்றது அவனுக்கு ஆசீர்வாதம் நிறுத்து. குறை பேசக்கூடாது. மூணாவது, பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லையா? பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, பாவம் செய்யக்கூடாது. இதுவரைக்கும் செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு வச்சு மனம் திரும்பு. வெளிப்படுத்தல் 2:4, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு, நான் ஆசீர்வதிப்பேன்றார். அல்லையா? பாவங்களை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. பழைய பாவங்களை சொல்லி சுட்டி காமித்து குறை சொல்லக்கூடாது. அது குறை சொல்லுகிற ஆவி. சாவல் வெளிப்படுத்தல் சொல்லப்படுறது, குறை சொல்லுகிற ஆவிக்கு இடம் கொடுத்தால் அங்க பொருளாதார இருக்காது. என்னது? செழிப்பு இருக்காது, உயர்வு இருக்காது. அந்த சண்டையும் சச்சரவும் முறுமுறுப்பும் தான் இருக்கும். முறுமுறுக்கிற இடத்துல அவனுடைய ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியானவர் இருக்காது. இதான் என்ன, பல வளர்ந்தவர்களுடைய செய்தியை கேட்டுத்தான் பேசிட்டு இருக்கேன். அல்லையா? சாய் சிங்கர் செய்தியை கேட்கிறேன், நான் செலக்கிற செய்தியை கேட்கிறேன், பாரி செய்தியை கேட்கிறேன், ஓரல் ராப்பர்ட்டோட செய்தியை கேட்கிறேன், டிஎல் முருகன் செய்தியை கேட்கிறேன். இது வந்து நானே பேசல, வளர்ந்தவங்களை பார்த்து பேசிட்டு இருக்கேன். இல்லையா? அவங்களுடைய அனுபவத்தை நான் பேசிட்டு இருக்கேன்.
அல்லையா? அப்ப குறை சொன்னா அங்க சண்டை இருந்தா எதுவுமே நடக்காது. இவங்களை எப்படி பேசாம இருக்குது? சகிப்புத்தன்மை இருக்கணும் இல்லையா? சகிப்புத்தன்மை இருப்போம். யாக்கோப்பு எடுத்து கொள்ளுங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம், யாக்கோப்பு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படும் என்று சொல்லாமல் இருப்பானாக, சோதிக்கப்படுகிற சோதிக்கிறவன் அல்ல, அவனும் தன் தன் சுய சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். நிச்சயம் கட்டம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். 12வது வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் விளைந்த பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகளுக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லையா? சோதனை சோதிக்கப்படும் போதுதான் பாவம் செய்யறோம். இந்த சோதனையில தான் சண்டை வருது. என்ன பெரிய போராட்டமா இருக்கு, பெரிய இம்சையா இருக்கு, பெரிய வேதனையா இருக்கு. எனக்கு இதே பொழப்பு தானா, இதே நிலைமை தானான்னு பேசுனா வசனம் நிறைவேறாது, வாக்கு தத்தம் நிறைவேறாது, நம்ம வாழ்க்கையில நிறைவேறாது, வசனம் நிறைவேறாது. 2 பிரமாணம் கிறிஸ்தவ வாழ்க்கையில கிடையாது. ரோமர் 8 திருப்புவோம். பிசாசின் பிரமாணம் சிலுவையில முடிந்தது. பிசாசின் பிரமாணம் சிலுவையில முடிஞ்சு இந்த நிறைவேறாது. 8 ரோமர் 8:1 2 கிறிஸ்து ஏற்றுவதாலே சீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவரில் விடுதலையாக்கிட்டு, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கடனிலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. அதான் கிறிஸ்துவின் பிரமாணம். பாவத்தின் பிரமாணம் பிசாசின் பிரமாணம் சிலுவையில முடிந்தது. அல்லையா? நியாய பிரமாணம் நியாய பிரமாணத்துல வாழக்கூடாது. அது என்ன சொல்ற? கலாத்தியர் 2 சொல்ற. கலாத்தியர் 2 என்ன சொல்றாரு பவுல்? கலாத்தியர் 2:20 சீக்கிரம் இருக்கும் வசனத்தை. கலாத்தியர் 2:20 என்ன சொல்றாரு? கிறிஸ்துவனுடைய சிலுவையில் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். விசுவாசத்தினால பிழைப்பு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் பொருள். விசுவாசம் இல்லாமல் வருகிற யாரும் பாவம் என்று சொல்லப்பட்டது. அல்லையா? அப்ப நம்ம உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோம். மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவங்க நம்மளுடைய செபிக்க வரணும்னா நம்ம ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். செபிக்க வருவாங்க. நம்ம ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். அதுக்கு வெளிச்சமா மாறினாதான் நம்ம ஜெபத்துக்கு வல்லமை இருக்கும். வெளிச்சமா மாறலைன்னா நம்ம ஜெபத்தினால நம்மளே ஆசீர்வதிக்கப்பட முடியாது. வேலைகளாக தான் இருப்போம், கோலைகளாக தான் இருப்போம், கடல்ல தான் இருப்போம், வியாதியில இருப்போம், பலவீனத்துல இருப்போம். ஆனா இல்லையா? மத்தேயு 5:16 ஒரு வசனம். மத்தேயு 5:16 இவ்விதமாய் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. கவனிங்க, புறஜாதி மக்கள் கடவுளுடைய பிள்ளைகப்பா அப்படின்னு சொல்லி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வாழ்க்கையை தரும். அப்பதான் ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் வராது. ஸ்தாபனத்துக்காரன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், அதெல்லாம் அப்படித்தானே இருக்கான் அப்படின்னு அவனுக்கு சேர்ந்தா நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் கிடையாது. 91 இயேசுவால் பிரித்தெடுக்கப்பட்டது. அவன் ஜம்பத்துக்கு வந்தது. நீ பிரித்தெடுக்கப்பட்ட சம்பளத்துக்கு வாங்கணுமா? இல்லையா? சம்பளத்துக்கு 10,000 இயேசுவின் இதான் வாழ்க்கை. இல்லையா? சம்பளத்துக்கு வேலை செய்யறவன் கடனுக்காக வேலை செய்வான். இயேசுவுக்காக வேலை செய்யறவன் தன்னுடைய வாழ்க்கைக்காக வேலை செய்வான்.
அல்லையா? இதான் வித்தியாசம். அல்லையா? இயேசுக்காக 1,00,000 சம்பளம் கொடுப்பார். அப்ப மாதந்தோறும் 1,00,000 நினைப்பதற்கும் வேண்டுதலுக்கும் சொப்பனம் மிகவும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். இதைத்தான் நம்ம ஆசீர்வதிக்க நம்ம நம்ம இந்த சிந்திக்க கூடாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை சிந்திக்கணும். அல்லையா? நம்ம மூளையை சிந்திக்கிறது என்ன தெரியுமா? சரி, 10,000 சம்பளம் 10,000 கிடைச்சா போதும், 15,000 கிடைச்சா போதும், இதை வச்சு வாழ்க்கையை ஓட்டிடலாம். இதை வச்சு இது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. இது தரித்திரம் பிடிச்ச வாழ்க்கை, இது கேவலமான வாழ்க்கை. இந்த 5,000 10,000 சம்பளத்துக்கு வேலை வாங்குறதெல்லாம், சம்பாதிக்க வேலை பார்க்கறதெல்லாம் கேவலமான வாழ்க்கை. எங்களுக்கு இந்த ரத்தனதாஸ் இருக்காருல்ல, தாபனத்துல இருக்கோம்ல, இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலையை போனாலும் 15,000 கொடுப்பேன், 10,000 கொடுப்பேன். மதுரைக்குள்ள வாட்ச்மேன் வேலைக்கு போனாலும் ஏடிஎம்ல ஒரு கிளைய வயசான கம்ப வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அவனுக்கு 11,000 12,000 கொடுப்பேன் ஏடிஎம்க்கு. இவங்களுக்கு சம்பளம் தெரியுமா? முந்தா நாள் போய் வாங்கிட்டு வந்தேன். லீதியா இதுவரை பார்த்தது இல்ல, குட்டி பிள்ளையில பார்த்தது. அந்த கவரை பார்த்து எவ்வளவு தெரியுமா எங்களுக்கு சம்பளம்? 4,200 ரூபா. எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் ஆச்சு. முத கொடுத்தது 750 ரூபா. புரியுங்க? 4,200 ரூபா. லீதியா சொல்லுது, அது என்ன எனக்கு குட்டி பிள்ளையில கொடுத்தது அதே சம்பளம் தானே இன்னைக்கும் 25 வருஷம் வச்சு அப்படின்றாப்புல. என்ன 25 வருஷம் நான் எனக்கு பிறக்கும்போது இத்தனை வருஷம் இவ்வளவுதானே சம்பளம் முடியும். இதை வச்சு பேசாதீங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், கவனிக்கிறீங்களா? அப்ப உலகத்தா வருது கவர் கீழே எடுத்து கூட பார்த்துக்குங்க. 4,200 ரூபாய் சம்பளம். பொம்பளை 10,000 வாங்கிட்டு இருக்காங்க. 3 வீட்டுல வாங்கிட்டு இருக்காங்க இதே குடிமங்கலத்துல இருந்து. அப்ப நமக்கு எப்படி வரணும்னா, வேலை செய்யறோம். பாரப்படுத்தாதபடிக்கு எங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யறோம். ரூத்து வேலை செய்யறாங்க, நான் வேலை செய்யறேன், எல்லாம் வேலை செய்யறோம். பல இடங்கள்ல பிரசங்கம் பண்ண போறோம், வேத காணிக்க கிடைக்குது. அப்படித்தான் இது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறோம். இதுக்கு இல்லாததுக்கு என்னோட சொந்த நிலங்களை வித்திருக்கிறோம். நாங்க குடும்பத்துக்கு வந்த பிறகு 7 ஏக்கர் நிலம் வித்திருக்கோம். ரூத்து நிலம்னா 4 ஏக்கர் திண்டுக்கல் மண்ண மற்ற இன்னைக்கெல்லாம் இருந்தா பல லட்சம் கோடி மீனக்கரையத்தை அந்த காலத்துல வித்துட்டோம். பொறப்பாண்டி வீட்டுல இருக்கும்போது அந்த நிலங்கள்லாம் வித்தது. சரிங்களா? அப்ப இது எப்படி நடக்குதுன்னா, கர்த்தர் போஷிக்கிறார். அல்லையா? நம்மளை போஷிப்பவர் கர்த்தர். அதாவது சிங்க குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிற நமக்கும் நன்மையும் குறைவுபடாது. அல்லையா? கர்த்தரை தேடும் போது நம்மளுக்கு உயர்வு வரும். அப்ப உலகத்தார் என்ன நினைப்பா, என்னடா மிஞ்சி போனா 5,000 10,000 சம்பளம் வேலைக்கு போனாலே இப்படி நல்லா இருக்காங்களே, அதனால போறாம போடும். அளவுக்கு கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை பெரிய கர்த்தனை கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப நாம எப்படி இருக்கணும்? புறஜாதி மக்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு நம்ம வார்த்தை நல்லா இருக்கணும். அதாவது கஷ்டத்தை பார்த்து முறுமுறுத்து சண்டை போட்டு கலகம் பண்ணம்னு சொன்னா ஆசீர்வாதமும் இருக்க முடியாது, அடுத்த மக்களை ஆதாயப்படுத்த முடியாது. யாரை ஆதாயம்? சும்மா வெட்டி போச்சு அதெல்லாம். ஆமா, அது முறுமுறுப்பு சொல்றது, சண்டை குறைச்சல். அது இருக்கிற நிலைமையில அவரை நம்பி வாழ்றதுதான் வாழ்க்கை. அவர் உயர்த்துவார். கர்த்தரை நம்புறவங்க செழிப்பான். சாய்ஸ்மே தெளிவா சொல்றாங்க, நீ மாறாம உனக்கு ஆசீர்வாதம் வராது. நாம 9 வயசுல சேர்த்து குடிப்பாங்களா அந்த அம்மா? 9 வயசுல பாக்கெட்டு பொம்பளை, அமெரிக்காவில் வெளிநாட்டு பொம்பளை சீர்ட்டு குடிப்பாங்களாம். பைபிள பக்கத்துல எடுக்கிட்டு சீர்ட்டு குடிச்சுட்டே போவாங்களா ஆரம்பத்துல முத தெரியுங்களா? ஆமா, அப்படியாப்பட்டவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட பில்லியன் கணக்குல அந்த அம்மா செய்தியை கேட்கிறாங்க. வானொலியில, பேப்பர்ல, வீடியோவில் பாக்குறாங்க. அந்த அம்மா கர்த்தரங்களை கலந்து கொள்றதுக்கு உட்கார்றாங்கல்ல, டாலர்ல அவ்வளவு பல லட்சம்
கெட்டி போய் உட்காந்து பாக்குறாங்க வெள்ளக்காரங்க, சும்மா இல்ல. ஆனா ஒருவேளை சோத்துக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க, பெத்த தகப்பனாலே துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. அவங்க பெத்த தகப்பனை விட்டு தாயை விட்டு ஒரு கோம்புல வளர்ந்திருக்காங்க. ஆனா பிற்காலத்துல இந்த அம்மா ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு ஒரு நெருக்கம் வந்திருக்கு, நெருக்கமான சூழ்நிலை வந்திருக்கு. வந்திருக்கும்போது ஆண்டவரே நான் எல்லாம் விட்டுட்டேன், மாறிட்டேன், நல்லா தான் இருக்கானே, ஏன் இருக்காங்க அப்பாவும் அம்மாவும் சோறு கொண்டு சொன்னாங்க. அது எங்க அப்பா வந்து என்னை வந்து கெடுத்தவரு, என்னை வந்து குடும்ப தள்ளினவரு. எங்க அம்மா வந்து என்னைய பெக்கரையிலே சொன்னாங்க, நான் கோமல தான் வளர்ந்தேன். இப்ப போய் நான் எப்படி அவன் சோறு, நீ சோறு போட வந்து நான் உன்னை ஆசீர்வதித்தேன். அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் பணம் கட்டி ஒரு தனி வீடு எடுத்து வச்சு ஒரு சமையலுக்கு ஆள் போட்டு, இந்த மாதிரி ஒரு சமையலுக்கு ஆள் போட்டு அப்பா அம்மாவை பரமத்துல சாதம் தட்டிக்கு. அல்லையா? அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இல்லைங்க ஆசீர்வாதம். நம்மளை துன்புறுத்தினவங்க, துயரப்படுத்தினவங்க உதவி செய்யணுமா? அதான் இயேசுநாதர் சொல்றாரு, உன்னிடத்துல இருந்து ஒரு பொருள் கேட்காதுன்றாரு. சகிக்கிறவன் ஆசீர்வதின்றாரு. உன்னை நிந்தித்து துன்பப்படுத்துறவனுக்கு நன்மை செய்கின்றாரு. உன் சத்துரு பசியா இருந்தாரு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது மாறாம நமக்கு ஆசீர்வாதம் வராது. நம்ம உண்மையை சொல்றோம், மற்றவங்களை மட்டும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க மாற்றம் வந்து மாற்றமா வாழ்றோம்? மாற்றமா இந்த இடத்துல இருக்கோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கையா மாற்றத்தை உருவாக்கு. மாற்றத்தை உருவாக்காம என்ன அடுத்தவனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லாத. நீ மாறாம இயேசு நல்லா வந்து எங்கேயும் போய் சொல்லாத. சொன்னா பலிக்காது. உன்னைய பார்த்து உன் வாழ்க்கையே வருதாம இருக்கு, என்னைய போய் வந்து எனக்கு வந்து இயேசு நல்லவர்னு சொல்றியா? முதல்ல நீ வெளிச்சமாய் மாறணும், உப்பாக மாறணும். அதான் அந்த வசனத்தை மத்தேயு 5:16 வாசிப்போமா? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. கலாத்தியர் 1 எடுத்துக்கொள்வோம். பவுல் என்ன சொல்றாரு பார்ப்போம். இந்த வசனத்துக்கு இணையாக பவுல் என்ன சொல்றாரு? கலாத்தியர் 1 வாசிச்சு ஜெபம் பண்ணுவோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1 எடுத்தா 1ல 23, 24 வாசிப்போம். 23, 24 வாசிப்போம். 23, 24 நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பவுல் என்ன சொல்றாரு? தன்னை பத்தி சொல்றாரு. பவுல் எப்படி இருந்தாரு? அப்போ சொல்றாரு 9ஆம் அதிகாரத்துல வாய்ச்சோம்னு சொன்னா அந்த கிறிஸ்தவர்களை அழிக்கிறது, திருச்சபைகளை இடிக்கிறது, நிருபங்களை வாங்கி சம்பளத்துக்காக கிறிஸ்தவங்களை என்ன வார்த்தை அடிக்கிறவன், கொலை செய்கிறவன், குத்துறவன், தேவான்ற ஊழியக்காரர் சாகிறதுக்கு இவனுக்கு காரணமா இருந்தான். ஊழியக்காரர்களை கொல்றது, சபைகள் இந்த மாதிரி சபைகளை இடிக்கிறது, நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஜனங்களை அழிக்கிறது. இதுதான் யாருடைய வேலை? பவுலுடைய வேலை. 2வது வேலை, அவன் தாங்க வேதத்திலே அதிக புத்தகத்தை எழுதியிருக்கான். 13 நிருபங்கள் அவனுடைய நிருபங்கள். இப்போ பிலிப்பு பட்டணத்துல சபை, எபேசு பட்டணத்துல சபை, கொரிந்து பட்டணத்துல சபை, பிலிப்பு பட்டணத்துல சபை, எல்லா சபைகளை கட்டினான். ஊழியர்கள் தீமேத்தை உருவாக்கினா, உருவாக்கினா, ஆக்கில்லா பிரிசுக்களா உருவாக்கினா, அநேக சீசர்களை உருவாக்கினா, அநேக சபைகளை உருவாக்கினா. இதெல்லாம் சொல்றா சபைகள் சொல்றாங்க, இல்லைய நம்மளை கொண்டவன், நம்மளை அழிச்சவன், சபைகளை விதித்தவன். இப்ப சொன்ன அதே சனங்கள் இப்ப தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி. நல்லது இல்லையா? அதான் 5:16 இவ்விதமாய் புறத்தியார்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும். சாய்ஸ் மேர் சொல்றாங்க, இது ஒரு நாளில் நடக்கிற காரியம் கிடையாது, உடனே நடக்கிற காரியம் கிடையாது. வசனத்துல பழகணும். கர்த்தரே மாற்றும், இயேசுவே ரத்தத்தினாலே கழுவும், இயேசுவே வசனத்தினால் கழுவும், இயேசுவே பரிசுத்த ஆவினாலே கழுவும். பிரயாசப்படணும், முயற்சி பண்ணணும், அதை பழச விடணும்.
விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள், ஒழித்து விடுங்கள், பாவத்தை ஒழித்து விடுங்கள், சாபத்தை ஒழித்து விடுங்கள், துர்க்குணத்தை ஒழித்து விடுங்கள், எல்லாம் ஒழிக்கணும். எல்லாம் அந்தகார பிரிவுகளை அழிக்கணும். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்துல கழுவி 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 கழுவி. இதுக்கு படிப்பே தேவையில்லைங்க. போய் படிச்சிருக்கின்ற அவசியம் இல்லை. படிக்காதவங்க பயன்படுறாங்க இல்லையா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டேன், இல்லாதவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்றாரு. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து செவிப்போம். எபேசியர் 2 எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 2:10. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். வெறும் காலையில வசனத்தை வாசிக்கணும், சாயந்தரம் வசனத்தை வாசிக்கணும். நல்லா கவனிங்க. இந்த பிள்ளைகள் என்ற ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சொன்ன, சின்ன பிள்ளைங்க, நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைகள் நம்ம செல்போன் சொல்றோம். இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம போன நோண்டக்கூடாதுல்ல, நம்ம போன நோண்டக்கூடாதுல்ல. அப்ப இந்த பிள்ளைகள் செல்போனை நோண்டாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? செல்போனை நோண்டக்கூடாது. அப்ப இந்த பிள்ளைகள் பைபிள் தெரியுமா? காலையிலும் மதியமும் மத்தியானமும் பைபிள் படிக்கிறத பிள்ளைகள் பார்க்கணும். அப்பதான் சரி, அம்மா பைபிள் படிக்கிறாங்க, அப்பா பைபிள் படிக்கிறாரு, அதனால நம்மளையும் படிக்க பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த உணர்வு வரும். அந்த உணர்வு கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியைனா என்ன? கிரியைனா என்ன? செயல்படுறது. முதல்ல நம்ம செயல்படணும். அப்பதான் பிள்ளைகளை செயல்பட வைக்க முடியும். அல்லையா? நம்ம செயல்படணும். பிள்ளைகளை செயல்பட மாற்ற முடியவே முடியாது. அல்லையா? ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்க போறேன். ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். அப்பா இல்ல, அப்பா இல்ல, இறந்துட்டாரு. அம்மா மட்டும் இருக்கு. ஒரே ஒரு பையன், சின்ன பையன். 1ஆம் கிளாஸ்ல ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க, 2ஆம் கிளாஸ்ல சேர்த்திருக்கிறாங்க. சேர்த்ததுமே திடீர்னு ஒரு நாள் பையன் எடுத்துக்கிட்டு நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி டீச்சருங்க அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு பேப்பர்ல ஒரு காரியத்தை எழுதி அவன் பையில வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்ச உடனே இவன் வந்துட்டான். என்னடா வந்துட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா இருக்கிறாங்க. இல்ல, டீச்சருங்க வீட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க. ஏன் போய் சொல்லிட்டாங்க என்னன்னு தெரியலமா, இந்த பேப்பர்ல எழுதி பையில வச்சிருக்காங்க. திரும்ப தெரியல அவனுக்கு. பேப்பர்ல எழுதி பாக்கெட்ல வச்சிருக்காங்க. அவங்க அம்மா படிச்சாங்க. படிச்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்களா, இவன் இங்க இருக்கிற குழந்தைகள்ல எல்லாரும் பார்க்கணும், இவன் ரொம்ப அறிவாளியா இருக்கான். என்னது? நல்லா கவனிங்க, நல்ல காரியம். இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளை பார்க்கணும், அறிவாளியா இருக்கிறான். இவனுக்கு இருக்கிற அறிவு எனக்கு கூட இல்ல. டீச்சர்களை பார்க்கிற எனக்கு கூட இந்த அறிவு இல்லை. இப்பேற்பட்ட ஒரு அறிவாளிக்கு நான் என்னால பாடம் நடத்த முடியாது, யாராலையும் பாடம் நடத்த முடியாது. அதனாலதான் வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி அவன்கிட்ட படிச்சு காமிச்சுட்டு அதை மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவே அந்த பையனை படிக்க வைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சொல்லி கொடுத்தாங்க, உருவாக்குனாங்க. இதாச்சு. அவர் யாரு தெரியுமா? அவர் அந்த லைட்டை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன். இன்னைக்கு உலகம் முழுவதும் லைட் இருந்தா யாரு? பள்ளிக்கூடத்துல படிக்க பத்தி விட்டது. அதுக்கப்புறம் அவர் பெரிய ஜெயண்டிஸ் ஆயிட்டாரு, பெரிய விஞ்ஞானி. இந்த லைட்டை கண்டுபிடிச்சாரு. இந்த லைட்டை கண்டுபிடிக்க 1000 தடவை தோல்வி அடைஞ்சிருக்காரு. எத்தனை தடவை? உன்னை கண்டுபிடிப்பாரு, டெஸ்ட் பண்ண தெரியாது, உடச்சு போட்டுருவாரு, பரியாசம் பண்ணியிருக்காங்க, கேள்வி பண்ணியிருக்காங்க. ஒரு ஆராய்ச்சி கூட, அவர் பையனும் மனைவி இருக்காங்க, ஆராய்ச்சி கூட தீப்பிடிச்சு எரிஞ்சு பூரா வென்று அழிஞ்சு வச்சு இவர் சந்தோஷமா இருந்திருக்கிறாரு. மறுபடியும் 6 மாசத்தையில மறுபடியும் அந்த ஆராய்ச்சி கூடத்தை உருவாக்கி அந்த சோர்ந்து போகாம அந்த பயிற்சியை தொடர்ந்து இருக்கிறாரு. மறுபடியும் நடிச்சு 1000 தடவை முயற்சி பண்ண பிறகு இந்த எரியிற பல்பை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்ப வந்து கேட்கிறாங்க, என்னப்பா நீ 1000 தடவை தோத்து போயிருக்கையில அப்படின்னு இருக்கிறாரு. அவர் சொன்னாரா, இந்த கையில எரியாத பல்பையும் இந்த கையில எரியிற பல்பையும்
999 முறை நான் ஆராய்ச்சி பண்ணதுல இந்த பல்பு எரியாது என்பதை கண்டுபிடித்தேன். என்னது? எரியாத பல்பை கண்டுபிடிச்சேன். 1000 தடவை முயற்சி பண்ணதுல இந்த எரியிற பருப்பை கண்டுபிடித்தேன் அப்படின்னாரு. பிசாசியரை வைக்கப்படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரு ரொம்ப அவருடைய பழைய அவங்க அம்மா வச்சிருந்த பீரோ இதெல்லாம் இப்ப இந்த மாதிரி ஒட்டி சில காரியங்களை புதுப்பிப்போம்ல, புதுப்பிக்கும் போது அந்த டீச்சர் எழுதி பாக்கெட்ல வச்சிருந்தாங்கல்ல பேப்பரு, அந்த பேப்பரை அவங்க அம்மா டைரியில பத்திரமா இருந்துச்சான். எடுத்து படிச்சு பார்த்திருக்காரு இவரு. என்ன எழுதி இருந்துச்சு தெரியுமா? இந்த அம்மா சொன்னது, இவன் எல்லாரும் பார்த்து எங்களை பார்த்து பெரிய அறிவாளியா இருக்கிறான், இவனுக்கு பாடம் நடத்த முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுக்கோங்க எழுதிருச்சு. பொய் சொல்லி படிச்சு காமிச்சிருக்காங்க. ஆனா டீச்சர்கள் தான், இந்த முட்டாள் பையனுக்கெல்லாம் எங்களால பாடம் நடத்த முடியாது, இவன் முட்டாள் இருக்கிறான், இவனுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, விளையாட்டு சட்டை ஓவரா பண்றான், இவனை எங்க ஸ்கூல்ல வச்சு படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி எழுதிருச்சு. அப்படியே அவங்க அம்மா போட்டோவை பார்த்து அந்த போட்டோவை எடுத்து கட்டி பிடிச்சி அழுதாராம். பேர தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த நெகட்டிவான வார்த்தையை நம்பக்கூடாது. நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், நற்கிரிகளை சிந்திக்க வேண்டும். எதிர்காலம் பணக்காரனா இருக்கணும். சொல்லு, நான் பணக்காரனா இருக்கேன்னு சொல்லணும். இல்லையா? நான் தரித்திரம்ன்ற வார்த்தை வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நான் பணக்காரனா இருக்கேன், நான் நல்ல டைண்டிஸ்டா இருப்பேன், நல்ல விஞ்ஞானியா இருப்பேன், நல்ல டாக்டரா இருப்பேன், நல்ல மருத்துவரா இருப்பேன்னு சொல்லணுமா? இந்த மதுரை முத்துன்னு ஒருத்தர் டிவியில பேசுவார்ல, நகைச்சுவை. அவர் சொன்னார், யாரோ ஒரு அம்மா காலையில பிள்ளைகள்லாம் தூங்குதுல, சில பேர் 5 மணிக்கு இருப்பான், 6 மணிக்கு இருப்பான், 7 மணிக்கு இருப்பான், தேம்பையில தூங்குவான். அப்ப பிள்ளைகளை போய் சனியை விடுந்து வச்சு இன்னும் தூங்குற எருமை எந்திரி அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடாது. ஒரு அம்மா இருக்காங்களாம், அவங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் 3 பிள்ளைங்களாம் போனமே எழுப்புவாங்க. 2ஆம் கிளாஸ் பிடிப்பானா, காட்டு இன்னொரு பொம்பளை பிள்ளை இருக்குமா, நீதிபதி அம்மா எந்திரிங்க விழுந்துருச்சு அப்படின்மா. இன்னொருத்தர போய் ஐயா கமிஷனர் ஐயா, போலீஸ் கமிஷனர் ஐயா எந்திரிங்க. அதே மாதிரியா எங்க வாழ்க்கையில டாக்டர், நீதிபதி, இன்ஜினியரா வந்திருக்கிறாங்க எதிர்காலத்தில். அப்போ குழந்தைகள் உருவாக்குவதற்கு, தாய் ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கு, அதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்ல, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தியில்லா தன் வீட்டை போடுவாள்னு சொல்லப்படும். பிள்ளைகள் நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், களஞ்சியத்துல பணம் நிறைய இருக்கணும்னு சொன்னா அது குடும்பம். அங்க முறுமுறுப்பும் சண்டைகளும் கசப்பும் கைராய்க்க மறந்தால் புறஜாதிகள் மத்தியிலே நாம் வாழ முடியாது, சாதிக்க முடியாது. கிறிஸ்துவன் மகிமை எங்க மகிமைப்படுத்துறோமோ அங்க மகிமை இறங்கி வரும். அல்லையா? இன்னைக்கு எழுந்து நல்லங்க ஜெபிக்க போறோம். சிங்கக்குட்டிகள் தாய் சேர்ந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற நமக்கும் கொடுக்கப்படாது. ஒரு காரியம், ஆமா இத்தனை வருஷாச்சு, இனி போ ஸ்மித் விகில்ஸ் 54 வயசுல தான் ரசிக்கப்பட்டாரு. செத்து போன 28 பேரை உயிரோட எழுப்பினாரு. பள்ளிக்கூடத்துக்கே போகாதவர் மனைவி தான் எழுத்து கூட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க பைபிள. வயசு நமக்கு தடையே கிடையாது. எந்த வயசு இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளா நற்கிரிகளை தோணுனாலும் நம்ம நல்லா வாழ முடியும், அநேகருக்கு ஆசீர்வாதமா முடியும். நீங்கள் நானும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அல்லையா? எழுந்து ஜெபிப்போம். சிங்க கொட்டேகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையிலேயே. சிங்க கொட்டேகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையிலேயே. கூரையிலேயே, கூரையிலேயே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையிலேயே. கூரையிலேயே, கூரையிலேயே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையிலேயே. சிங்க கொட்டேகள் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையிலேயே. பரலோகத்தில் நல்ல தகப்பனே, நன்றி நம்ம துதிக்கிறோம். சபை கூடியவர்கள் ஆசீர்வதித்து கர்த்தாவே, நாங்கள் எங்களை பூமிக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறோம். நற்கிரியை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்
அதற்காக நன்றி. கர்த்தாவே தோத்திரம். எங்களை தகுதியில்லாதவர்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. ரட்சித்ததற்காக நன்றி. எங்களை அபிஷேகத்ததற்காக நன்றி. எங்களுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறேன். சபைக்கு வந்திருக்கிற சிறுபிள்ளைகள், வாலிபர்கள் கர்த்தாவே, மனம் நிவந்தாடுகிற கர்த்தாவே, காணிக்கைகளை கொடுக்கிற உற்சாகமாக கொடுக்கிற தேவனத்தில் பிரியமாக குடும்பங்களோட சந்ததிகள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த களஞ்சியங்கள் நிரம்பி வழிகட்டும். ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்திலே கட்டளிட்டு விடுகிற ஆண்டவரே. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை கட்டளிட்டு விடுகிறேன். நல்ல வேலைகள் உண்டாகட்டும், வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும், எதிர்காலம் பிரகாசிக்கட்டும், தொழில், கடை, வியாபாரம், முன்னேறும், செழிப்பு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரை கர்த்தாவே, நாங்கள் இந்த இடத்துல வாழ்ந்து சுயித்திருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டபடியாக மக்கள் நன்றி. கர்த்தாவே, நற்கிரியல் செய்யும்படி எங்களை உருவாக்க தோத்திரம். எங்களுடைய நற்கிரியலுக்கு விரோதமாக விரும்புகிற எல்லா முறுமுறுப்பின் ஆவிகள், சண்டையின் ஆவிகள், போட்டியின் ஆவிகள், போராமையின் ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள், கடந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டி ஆண்டவரே கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஆசீர்வாதங்களை கட்டமைக்கிறோம். என் தேவன் தனது மகிமையை ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறித்து இயேசுவுக்குள் இன்னும் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, தலை மட்டும் தாழ்த்தி வறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜனங்களுக்கு எல்லா துதி செலுத்துறோம். எங்கள் மீட்பரட்சகமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறார்கள். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு செய்த சகல சந்தோஷம் சமாதானமும் இன்றும் என்னும் சதா காலங்களிலும் நாம் அனைவரும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆழ்களிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆழ்களிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்தியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போகிறவர்களும். God bless you, God bless you, God bless you.